பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களுக்கு வேண்டியதை கர்த்தரே செலக்ட் பண்ணுகிறார். ஆதார வசனம் சங்கீதம் 47:4 தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தர் முதலில் நம்மை தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்டார். நாமல்லங்க, அவர்தான் தெரிந்து கொண்டார். இதற்கு நம்முடைய பதில் இல்லைன்னா, இல்லைங்க, நான் தான் அவங்க இவங்க சொல்லி சர்ச்சுக்கு போனேன், வேதம் வாசித்தேன், பின் தொடர்ந்து போனேன் என்று சொல்லலாம். இதுவல்ல காரியம். அவங்க இவங்களை கொண்டு சொல்ல வைத்தவரே அவர்தான். தாயின் வயிற்றில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டேன் என்றவர், விசுவாசத்தை நம்மில் தொடங்கினவர். எபிரேயர் 12:1 ஏதோ ஒரு வகையில் தம்மிடம் அழைத்து கொண்டார், ரட்சித்தார், நீதிமான்களாய் மாற்றிவிட்டார். நாம் செய்த நீதியினால் அல்ல, இயேசுவை விசுவாசத்தினால் உண்டான நீதி. ரோமர் 10:9-10 அப்படியே நம்மை விட்டிருக்கலாம், போய் பிழைச்சு கொள்ளுங்கள் என்று. அப்படி விடவில்லை. ஒரு நாளும் அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று கேரண்டி கொடுத்தார். நம்மை ஆசீர்வதித்து உள்ளான மனிதனை அற்புதமாக மாற்றி சாட்சியாக பூமியில் வாழ வைத்து தம்மோடு என்றென்றும் யுகயுகமாக இருக்க நித்திய ஜீவனையும் கட்டளையிட்டிருக்கிறார். அதெல்லாம் அவர் செலக்ட் பண்ணிவிட்டார். நம்முடைய செலெக்ஷன் இல்லை, அவருடைய செலெக்ஷன். இந்த உள்ளான மனிதன் மாறாவிட்டால் வாழ்க்கை மாறாதுங்க. ரோமர் 8:29-30 வாசியுங்கள். தம்மை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துகிறார். வேதத்தின் மூலமாக, சாட்சியின் மூலமாக, நமக்கு கொடுக்குற அனுபவத்தின் மூலமாக. அது அவரவர்களுக்குத்தான் தெரியும். நாம் அவரை முற்றிலும் தெரிந்து கொள்ளவே முடியாது. முற்றிலும் அறிந்தேன், முற்றிலும் தெரிந்து கொண்டேன் என்பவன் ஒருவரும் கிடையாது. அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தினாலும் ஒழிய அறிய முடியாது. இதைத்தான் சங்கீதம் 33:12 சொல்கிறது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அன்பர்களே, நீங்களும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரலோக அழைப்பை பெற்றவர்கள், ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள், உடன்படிக்கையின் பிள்ளைகள். நாம் டிமாண்ட் பண்ணி ஆசீர்வாதங்களை கேட்கலாம். நாம் அவருடைய சிறப்பான சுதந்திரம், நாம் அவருடைய மகிமை, அவரது மக்கள். இதை மறக்கக்கூடாதுங்க. பேர் எப்படி கேட்டவுடனே சொல்கிறோமோ அது மாதிரி இருக்கணும், மறக்கவே கூடாது. இதை நினைவுபடுத்தி கொண்டே இதன் அடிப்படையை நம் வாழ்வை பார்த்தால் அற்புதம். இப்படித்தான் பார்க்க சொல்கிறார். நாம் யார், நமக்கு ஆண்டவருக்கு என்ன உறவு, அவர் நம்மளை எப்படி பார்க்கிறார், எந்த இடத்தில் வைத்திருக்கிறார், இது தெரியணுங்க. அதுதாங்க நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட உயிர் எழுதி வைக்கப்பட்ட சொத்து. இப்படி நாம் தெரிந்து கொண்டு தம்முடைய சுதந்திரத்திற்கு அற்பமாய் சிற்பமாய் கொடுப்பதில்லை, த பெஸ்ட் கொடுப்பார் எல்லாவற்றிலும். ரோமர் 8:32 சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? குமாரனையே கொடுத்து விட்டார், அவரையே கொடுத்து விட்டார். இனி என்ன பாக்கி இருக்கிறது? இந்த உலகப் பொருள் கொடுக்க மாட்டாரா என்ன? அது அவருக்கு கஷ்டமா என்ன? இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி இருதயத்தில் ஓடவிட்டு கொண்டே இருங்கள். என்னையே உனக்காக பலியாக கொடுத்தேனே, மற்ற காரியங்கள் கொடுப்பது எனக்கு என்ன கடினமா என்று கேட்கிறார். கொடுத்து விட்டேன் என்றார். மற்றதை கொடுக்காமல் நான் இருப்பேனா? உன்னை ரட்சித்து விட்டேன், மேலும் தூக்கி விட்டேன், கழுவி விட்டேன், அப்புறம் வாழ வைக்க வேண்டாமா? அதை நான் தான் செய்வேன் என்று சொல்லுகிறார். இதை விளங்கிய கொண்டால்தான் நாம் யார், நமக்கு என்ன உரிமை உண்டு, நமக்கும் கர்த்தருக்கு என்ன உறவு, இதை புரிந்து கொண்டால் எங்கள் ஆசீர்வாதத்தின் மத்தியில் இருக்கிறீர்கள். இதைத்தான் நான் ஒவ்வொரு செய்தியிலும் அடிக்கோடிட்டு காட்டிக்கொண்டே வருகிறேன். இதை புரிந்து கொள்ளாமல் விடிய விடிய ஜெபித்தாலும் உங்கள் மனம் திருப்தியாகாது. இப்படி தம் சொந்த இரத்தத்தை கொட்டி சம்பாதித்து பெற்றெடுத்து ஜெனிப்பித்த தம் சுதந்திரமாகிய உங்கள் மேலேயே நினைவாயிருக்கிறார். எதற்கு? த பெஸ்ட் கொடுப்பதற்கு, சாட்சியாய் வாழ வைப்பதற்கு, உங்கள் மூலமாக அவருடைய திட்டம் செயல்படுவதற்கு, த பெஸ்ட் வழியை, தன் வழியை காட்டுவதற்கு. எத்தனை ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் நாம். மார்க் 3:14 சொல்லுகிறது, இயேசு 12 பேரை தெரிந்து கொண்டார் சீஷர்களாக. எதற்கு? பயிற்சி கொடுத்து பயன்படுத்துவதற்காக. அதே தாங்க நம்மளும், பயிற்சி கொடுத்து பயன்படுத்துவதற்காக. நாம் என்ன நினைக்கிறோம்? பயிற்சி கொடுத்து பயன்படுத்த வாழாமுட்டுருவோம். அதுதாங்க வாழ்க்கை. அவங்க சாப்பிடாமல் இருந்தாங்களா? 12 சீஷர்களும் உடுத்தாமல் இருந்தாங்களா? உலகத்தில் ஞானவான்கள் பலமுள்ளவர்கள் உள்ளவர்கள் உண்டு. இவர்களை பயன்படுத்தாமல் நம்மை தெரிந்து கொண்டார். எதற்கு? நான் ஒன்றுமில்லாதிருந்து உருவாக்குவேன், வழியே இல்லாதடுத்து வழியை உண்டாக்குவேன்.
என்பதை சொல்வதற்காக, உலகத்திற்கு காட்டுவதற்காக. 1 கொரிந்தியர் 1:27-28 வாசியுங்கள். நம்மை தெரிந்து கொண்டு ஞானம் கொடுத்து செயல்பட வைத்து அவர்கள் பெருமையாக ஞானவான்கள் இருக்கிறார்களே, அது ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார். இஸ்ரவேல் மக்களை கானானுக்கு கொண்டு செல்ல அவரே பாதையை தெரிந்தெடுத்தார். பாலைவனம், வனாந்தரம் எங்கள் பெஸ்ட்டு கொடுப்பாரு சொன்னீங்க, இதுதான் பெஸ்ட்டு. ஆண்டவர் தெரிந்தெடுத்தால் அது எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே பெஸ்ட் இருக்கிறது. அவரே தெரிந்தெடுத்ததனால் அவரே அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்து 40 வருடங்கள் போஷித்தார், பாதுகாத்தார். இவர்களுக்காக யுத்தம் செய்தார். அங்கே தான் செதுக்கினார். வேண்டாதவைகளெல்லாம் நாம் விட்டு விடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம். அவர் ஒரு வழியை காட்டுகிறார் என்றால் அதில் துன்பமில்லை, கஷ்டமில்லை என்பது அல்ல. அதில் எல்லாம் இருக்கும். எதற்காக? நம்மளை புடமிடுவதற்காக, பொன்னாக விளங்க செய்வதற்காக, உரசி 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 நம்மளை அற்புதமாக மாற்றுவதற்காக. அதுதான் பெஸ்ட்டு. ஒரு குறையில்லாமல் நடத்தி கொண்டு வந்து சேர வேண்டிய இடத்தில் சேர்த்தார் கானான். அப்படி நீங்கள் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவற்றை எல்லாம் அவரிடம் ஒப்பு கொடுத்து விட்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை கொண்டு வாழ பழகி கொள்ளுங்கள். சேர்க்க வேண்டிய இடத்தில் அற்புதமாய் சேர்ப்பார். நாமே நமக்கு ஒரு வழியை, வாழ்வை செலக்ட் பண்ணினால் அது எப்படி இருக்குங்க? நம்முடைய தகுதி, திறமை, அந்தஸ்து இதை பார்த்தான் தேர்ந்தெடுப்போம். அவர் கையில் விட்டு விடுங்கள். கர்த்தரே தேர்ந்தெடுப்பார் என்றால் அவர் சொல்கிறார், சிறப்பானதை தெரிந்தெடுத்து கொடுப்பேன் என்கிறார். அவர் பாரபட்சம் பார்க்குற தேவன் அல்ல. நீ நிறைய வேதம் வாசிக்கிற உனக்கு த பெஸ்ட்டு, நீ கொஞ்சம் வேதம் வாசிக்கிற உனக்கு கொஞ்சம், அப்படி அல்ல. நாம் வேதம் வாசிப்பது, எடுப்பது, கொடுப்பது எல்லாம் நம்முடைய குடும்பத்தினுடைய புரோட்டோகால். தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அவன் கேட்டானா, என்னை ராஜாவாக்குன்னு கேட்டானா, அபிஷேகம் பண்ணுன்னு கேட்டானா? அழகாக பாட்டு பாடி துதித்து கொண்டிருந்தான். ஆண்டவர் தாயின் கருவிலே கண்டுவிட்டார். அவனை வீட்டுக்கு அழைத்து வந்து அவனுடைய சகோதரர்கள் மத்தியில் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணணுன்னு ராஜாவாயிட்டானா? ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். கோலியாத்தை அடித்தான். உடனே அவனுடைய பேர் புகழமாயிற்று. பொறாமையும் வந்தது. சவுல் துரத்தினார். என்னங்க பெஸ்ட்டுன்னு சொன்னீங்க? அதுதான் பெஸ்ட். உருவாக்கினார். அவன் பெரிய யுத்த வீரன். இஸ்ரவேல் தேசத்தினுடைய எல்லைகளை விரிவாக்கப் போகிறவன். சகலத்தையும் கற்றுக் கொடுத்தார். அவன் புரிந்து கொண்டான், இது என்னவோ இருக்கிறது, நான் அபிஷேகம் பெற்றவன் என்று இறுக பிடித்து கொண்டான். ஒன்றை பிடித்து கொண்டான். கர்த்தரை பிடித்து கொண்டான். அவருடைய கட்டளைகளை பிடித்து கொண்டான். மீறவே இல்லை. ராஜாவாக்கவில்லையா? போய்விட்டதா? த பெஸ்ட்டு கொடுக்கவில்லையா? அப்படி உங்களுக்கு கொடுப்பார், வடிவமைப்பார். பேதுரு மீன் பிடிக்கிறவங்க என்ன தெரியும்? வலை அலசு தெரியும், மீன் பிடிக்க தெரியும், மீனை விற்க தெரியும், அவ்வளவுதானே. அவருடைய வழியை காட்டவில்லையா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு மேல் அவருடைய பேசுகிற பேச்சை பாருங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை கொர்நேலியு வீட்டில் பேசுகிற பேச்சை பாருங்கள். எங்கிருந்து வந்தது உனக்கு ஞானம்? கேட்கவில்லையா? 3000 5000 என்று ரட்சிக்கப்படவில்லையா? அற்புதமான வாழ்வை உங்களுக்கு அமைத்து கொடுப்பார். அவர் கையில் கொடுங்கள். அவர் செலக்ட் பண்ணட்டும். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4-5 உங்களுக்கு தெரிய, வாசித்து பாருங்கள். மறுபடியும் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நமக்கு வாய்க்க தெரியாதுங்க. நம்முடைய ஆலோசனை 1000 2000 லட்சம் கூட இருக்கும், காரியம் வாய்க்காது. அவர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கையுடைவர் பண்ணுவார். நடைகளை உறுதிப்படுத்துவார். வழியை காட்டுவார். ஈசாக்கு ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்தது. எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லிட்டு கேரார் பள்ளத்தாக்கிலே இருக்கிறான். அவங்க அப்பா ஆபிரகாம் காலத்தில் தோண்டப்பட்ட துறவைகளெல்லாம் பெலிஸ்தர்கள் தூத்து போட்டு, அதாவது மூடிவிட்டார். இவன் ஒன்றொன்னா தோன்றான். தண்ணீர் பீரிட்டு கொண்டு வருகிறது. ஏசேக்கு என்று பெயரிட்டான் முதல் துறவுக்கு. இது எங்களுடையது என்னது பிடித்து கொண்டானுகள். விட்டுட்டான். அடுத்து போய் தோண்டுகிறான். அங்கேயே அருமையாக தண்ணீர் வருகிறது. இது எங்களுடையது என்று கேட்டான். விட்டுவிட்டான். சித்தனா என்று பெயர் வைத்தான். வாக்குவாதமே செய்யவில்லை. ஏன் அவன் வாக்குவாதம் செய்யவில்லை? இவ்வளவு அருமையாக தண்ணீர் வருகிறதே, எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அவனுக்கு தெரியும், என் கர்த்தர் எனக்கு ஒன்று வைத்திருக்கிறார், த பெஸ்ட் வைத்திருக்கிறார் என்று தெரியும். அவனுக்கு விட்டு கொடுத்தான். அப்புறம் தோண்டினான். அற்புதமாக தண்ணீர் வந்து ரெகபோத் என்று பெயர் வைத்தான். அதுக்கப்புறம் வரவே இல்லை. அப்புறம் எளிமைகள் வந்து அவனோட உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். பார்த்தீர்களா? விட்டு கொடுத்தால் எவ்வளவு மேன்மை என்று. சமாதானம் பண்ணி கொண்டார்கள், உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். நீ என்னை ஒன்றும் செஞ்சிடாத, நாங்களும் உன்னை ஒன்றும் செய்யவில்லை என்று. விட்டு கொடுங்கள். விட்டு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் விட்டு கொடுங்கள். யார் விட்டு கொடுக்க முடியும்? விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவர்கள். கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு பெஸ்ட் வைத்திருக்கிறார், இதை அவர்களால் வாக்குவாதம் பண்ண மாட்டேன், விட்டு விடுவேன். அவர் மேல் நம்பிக்கை இருந்தால் விட்டு கொடுக்கலாம், தைரியமாக விட்டு கொடுக்கலாம். அற்புதமான ஒன்றை தெரிந்து எடுத்து உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். பவுலுக்கு என்று ஒரு பர்னபாவை ஏற்படுத்தி வைத்திருந்தார். பவுல் வந்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு மேல் ஆண்டவரை சந்தித்தது பின்
அவன் மூப்பர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எருசலேமில் யாரும் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, பயந்தார்கள். ஏன்னா சபைகளை துன்பப்படுத்தினவன். அதற்காக அவன் சோர்ந்து போகல, அரபி தேசத்துக்கு போய்விட்டான். இந்த ஊழியத்தை விட்டுவிடலை, நம்மைத்தானே யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று விட்டுவிடவில்லை அவன். ஆனாலும் வைராக்கியமாக இருந்தான். அவன் செய்ய வேண்டிய வேலை செய்து கொண்டுதான் இருந்தான். ஆண்டவர் அவனுக்கு என்று ஒரு பர்னபாவை ஏற்படுத்தினார். அப்படி உங்களுக்கு எதுவும் எல்லாம் எதிர்ப்பாக இருக்கிறது, சரி விட்டுறலாம், எல்லாம் எங்கே போனாலும் எதிர்ப்பு, விடாதீர்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் அனல் மூட்டி கொண்டு இருங்கள். உங்களுக்கு என்று ஒரு கம்பெனி ஆயத்தப்படுத்தி விட்டார். உங்களுக்கு என்று ரெக்கமெண்ட் பண்ணுக்கு ஒரு ஆளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்களுடைய நிலையிலேயே இருக்க வேண்டும், அக்கினியாக இருக்க வேண்டும். விடாதீர்கள், எதையும் விடாதீர்கள். அப்படி என்று உங்களுக்கு உதவ உங்களது திறமையை வெளியே கொண்டு வந்து காட்ட தெரிந்து எடுத்து வைத்திருக்கிறார். ஒரு நபரை வைத்திருக்கிறார். நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் விட்டு கொடுக்க முடியும், சந்தோஷமாக காத்திருக்க முடியும். இன்று இந்த செய்தி உங்களை ஊக்குவிக்கட்டும், ஊன்றி கிறிஸ்துவுக்கள் கட்டட்டும். த பெஸ்ட் வைத்திருக்கிறார் உங்களுக்கென்று. அவைகள் உங்களிடத்திற்கே வரும். அதை ஒருவரும் தொட முடியாது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க நைஸாக பேசிக்கொண்டு யாரும் பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தருடைய கரம் அதன் மேல் இருக்கிறது. ஒரு சாட்சி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வட இந்தியாவில் அந்த மிஷனரி இன்னும் தான் இருக்கிறார். நான் பெயரை குறிப்பிடவில்லை. ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக நடந்தது. அவர் வட இந்தியாவுக்கு மிஷனரியாக போய்விட்டார். அங்கே போனால் லாங்குவேஜ் தெரியல, ஒன்றும் தெரியல, ரொம்ப சிரமப்படுறார். அவர் தான் உடுத்தியிருக்கிற வேஷ்டி ஷர்ட்டு மட்டும்தான். அவர் வீதியாக போய் ஊழியம் செய்து கொண்டு அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் பேசி கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு தமிழ் குடும்பத்தை கண்டுபிடித்து விட்டார். அந்த குடும்பத்திற்கு போனார். அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளை அல்ல, ஆனால் ஏற்றுக்கொண்டார்கள். தமிழர்கள் என்பதனால ஏற்றுக்கொண்டார்கள். கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவார், அவ்வளவுதான், போயிடுவார். அதே மாதிரி மறுபடியும் வருவார். கொஞ்சம் நேரம் அவங்க வீட்டில் பேசிவிட்டு போய்விடுவார். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தலைவன் பெரிய ஆஃபீஸர். அவருக்கு இது பிடிப்பதே இல்லை. என்ன ஏசின்னு தரித்திரமாக ஒரு வேஷ்டி கட்டிட்டு, ஒத்த வேஷ்டி கட்டு, அழுக்கு வேஷ்டி கட்டி என்ன ஊழியம் பண்ணுறார், என்ன ஏசி இவர்கள் இப்படி வச்சுருக்காங்க என்று மனதில் நினைத்து கொண்டே இருந்தார். நாளாக அவருக்கு ஒரு மரியாதை வந்தது. விடாமல் செய்கிறார்களே என்று அவருக்கு மரியாதை வந்தது. ஒரு நாள் மறுபடியும் அதே போல் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த வீடு பூட்டி இருந்தது. பக்கத்தில் கேட்கும் பொழுது அவர்களுக்கு டெல்லியில் பெரிய போஸ்ட் வந்திருக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டு. அதுக்கு அவர்கள் ஆயத்தம் பண்ண போய்விட்டார்கள். மனசு சோர்ந்து போயிட்டார். போய் அவருடைய வீடு ஒரு சின்ன குடிசை. அதுக்கு கதவு ஒரு தகர டப்பா கதவு, அவ்வளவுதான். காலையில் ஒரு 3-4 மணி இருக்கும். அந்த கதவை ஒருத்தன் தட்டுறான். இவர் தூக்கத்தில் போய் திறந்து என்னப்பான்னு கேட்டால், இந்த பேர் இந்த அட்ரஸ் நீங்கள் தானா, யாருன்னா, ஆமாம் நான் தான் அப்படின்னு. லாரி நின்றுட்டு இருக்குது. இதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு. ஐயோ, அப்படி இது நானல்ல, எனக்கு இப்படி கொடுப்ப யாருமே இல்லைங்க, இதுதான் இந்தா பாருங்கன்னு பார்த்தா அந்த தமிழ் குடும்பம். அவர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எல்லா கவர்மெண்ட்டே அத்தனை வசதி, அத்தனை சாமான்களும் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாரு. அப்பொழுது இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் அவங்க 2 பேர் சரி அந்த மனுஷனுக்கே நம்ம கொடுத்துட்டு போய்விடலாம். த பெஸ்ட். அவர்கள் அவ்வளோ பெரிய ஆஃபீஸர் வீட்டில் இருக்க த பெஸ்ட் எல்லாம் ஒரே நாளில் லாரியில் இறங்கினது. இது உண்மையுள்ள சாட்சி. அப்படியே எல்லாத்துக்கும் நடக்குமா? ஏன் நடக்காது? இப்படியே நடக்கணுங்கிறது இல்லை, எப்படி வேண்டுமானாலும் நடக்கும். உங்களுக்கு வேண்டியது உங்களுக்கு சேரும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, சகலத்தையும் ஒப்பு கொடுத்து விட்டு ஒரு நாளையும் இது கிருபை பற்றி உமக்கு பிரியமாய் நடக்க விரும்புகிறோம். உதவி செய்யுங்க. எங்களுக்கென்று பார்த்து தெரிந்து எடுத்து கொடுப்பீர் என்றதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு மோசேக்கு வழியும் இஸ்ரவேல் மக்களுக்கு கிரியையும் காட்டினவர், செலக்ட் பண்ணி கொடுத்தவர், எனக்கு இந்த 2ஐயும் பெஸ்ட்டாக கொடுப்பார். ஆமேன். ஹல்லேலூயா.